அம்மன் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஆங்கில மாதத்தின் 7வது மாதமான ஜூலை மாதத்திற்குண்டான பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இந்த ஜூலை மாதத்தில் 4 முக்கிய கிரகங்களோட பயிற்சி அப்படிங்கிறது இருக்குது. அதனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு செல்வம், புகழ், மரியாதை இது எல்லாமே கிடைக்க போகுது அப்படின்னு விரிவாக பார்க்கும். ஜூலை மாதத்தில் சுக்கிரன், சூரியன், செவ்வாய், புதன் அப்படின்னு 4 கிரகங்களோட பயிற்சியும் பல விதத்திலையும் 12 ராசிக்காரர்கள் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். இந்த ராசிக்காரர்கள் இந்த மாதத்துல சற்று கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னு பார்ப்போம். சூரியன் மிதுன ராசியில ஜூலை மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கடகத்துக்கு போறாரு. செவ்வாய் மேஷ ராசியில ஜூலை மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு ரிஷப ராசிக்கு போறாரு. புதன் கடக ராசியில இருக்கிறாரு. சுக்கிரன் மிதுன ராசியில 7ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கடக ராசிக்கு போறாரு. குரு ரிஷபத்திலையும், சனி கும்பத்துல அதுவும் வக்ரம் பெற்று இருக்கிறாரு. ராகு மீன ராசியில இருக்கிறாரு. கேது கன்னி ராசியில இருக்கிறாரு. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட அமைப்புல தான் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறதே தொடங்குது. அதனால இந்த ஜூலை மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சியாலையும் யோகங்களாலையும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் அற்புதமான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு விரிவாவே பார்ப்போம். சாணக்கியத்தனத்தால் சாதனை புரியுபவர்கள் தான் இந்த கும்ப ராசிக்காரர்கள். சனி பகவான ராசி அதிபதியா கொண்ட நீங்க இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மாதத்தின் ஆரம்பம் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் சிறப்பாகவே இருக்கு. 10ஆம் வீடான செவ்வாய் மேஷ ராசியில சஞ்சரித்து வராரு. அதனால சக ஊழியர்கள் எல்லாமே உங்களுக்கு வேலையில முழு ஒத்துழைப்பை கொடுப்பாங்க. அவர்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக உதவியா இருக்கும். இந்த மாதம் முழுவதுமே சனி 7ஆம் வீட்டில் அதுவும் வக்கர நிலையில இருக்கிறாரு. தொழில முன்னேற்ற பாதையில நீங்க கொண்டு செல்லணும் அப்படின்னு கடினமான முடிவுகளையும் கடினமா உழைக்கவும் நீங்க செய்வீங்க. சூரியனும் சுக்கிரனும் 5ஆம் வீட்டில் இருக்கிறதால மாணவர்களுக்கெல்லாம் இது ஒரு முன்னேற்றகரமான மாதம். உங்களுடைய படிப்பை தொடர தேவையான ஆற்றல் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும். அது மாணவர்களுக்குள்ளேயும் சரி, போட்டி அப்படிங்கிறது இருந்தால் தான் படிப்பில் முன்னேற முடியும். ஆரோக்கியமான போட்டியாக இருக்கணும். இதனால் பலம் பெற்று கல்வித்துறையில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீங்க. 2ஆம் வீட்டில் ராகு இருக்கிறாரு. அதனால் எல்லா விஷயத்துலையும் உங்களை பேசக்கூடிய நபராக மாற்றுவார். நீங்கள் மற்றவர்களை பாதிக்கவோ அல்லது எதையும் பேசுவதை தவிர்க்க வேண்டும். மற்றவர்களை பற்றி நல்லதையே சிந்தித்து தூய்மையான மனதோடு மற்றவர்களோடு நல்லதையே பேசுங்க. மனதில் ஒன்று வச்சுக்கிட்டு அவர்களிடம் கெட்ட எண்ணத்தோடு பழகுவதை தவிர்த்துக்கிறது நல்லது. அனைவருக்கும் பிடித்தவராக நீங்கள் இருப்பீங்க. 5ஆம் வீட்டின் அதிபதியான புதன் 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு. செவ்வாய் தனது முழு அம்சத்தையும் மாத தொடக்கத்தில் அவர் மீது செலுத்துவார். சூரியன் மற்றும் சுக்கிரன் 5ஆம் வீட்டில் ஒன்றாக இருக்கிறாங்க. அதனால் உங்களுடைய காதல் வாழ்க்கையில் இது ஒரு மிக அம்சமான மாதம். நீங்கள் இருவரும் சேர்ந்து நேரத்தை செலவிடுவீங்க. சில விஷயங்களால் ஈகோ பிரச்சனை அப்படிங்கிறது வரலாம். சிறு சிறு வாக்குவாதங்கள் அன்போட ஒரு பகுதி அப்படின்னு தான் சொல்லணும். அது உங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அன்பை அதிகரிக்கும். 7ஆம் வீட்டில் சனி இருக்கிறதால திருமண உறவுகளுக்கு இது ஒரு சாதகமான மாதம் இல்லை. ஒழுக்கமான வாழ்க்கையை இந்த மாதத்தில் நடத்துவீங்க. வாழ்க்கை துணையும் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவாங்க. ஒருவருக்கொருவர் சமமான மரியாதை அப்படிங்கிறது கொடுக்கறதால உங்களுடைய பொறுப்புகளையும் நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. 11ஆம் வீட்டின் அதிபதியான குரு 4ஆம் வீட்டில் இருக்கிறதால அசையும் அசையா சொத்துக்களை வாங்குறதுக்கெல்லாம் பெரும் உதவியாக இருப்பீங்க. வீட்டில் உள்ள அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு பெருமளவில் உங்களுடைய முயற்சி அப்படிங்கிறது இருக்கும். ராகு 2ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதனால உணவு பழக்க வழக்கங்களில் கவனத்தை செலுத்தணும். உங்களுடைய கவனக்குறைவால் அணுகுமுறையால் ஆரோக்கியம் அப்படிங்கிறது பாதிக்கப்படலாம். அரசாங்கத்தின் வகையில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக முடியும். தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு ஆதாயம் அப்படிங்கிறது கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலவும். கணவன் மனைவிக்கு இடையெல்லாம் அந்யோன்யம் அப்படிங்கிறது அதிகரிக்கலாம். உறவினர்கள் வருகையால் இல்லத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். உறவினர்களிடமும் நீங்கள் எதிர்பார்த்திருந்த காரியம் முடியும். உங்களுக்கு சிலருக்கு வீடு மனை வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. எதிரிகளின் தொல்லை அப்படிங்கிறது இந்த மதத்தில் இருக்காது. அவர்களால் மறைமுக ஆதாயம் கூட இந்த மதத்தில் கிடைக்கலாம். ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் வெளியுயர்ந்த நகை மற்றும் பொருள்களை இரவல் தரவோ அல்லது இரவல் வாங்கவோ வேண்டாம். வீட்டில் உள்ள பொருளெல்லாம் களவு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களையும் அனுசரித்து போங்க. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்திலெல்லாம் ஓரளவுக்கு முன்னேற்றமான சூழ்நிலை தான் உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள்
எதிர்பார்த்திருந்த சலுகைகள்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கலாம். சக ஊழியர்கள்லாம் உங்களுடைய பணிகளில் ஒத்துழைப்பு தருவாங்க. உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளுவாங்க. மேலதிகாரிகள்லாம் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைப்பதில் இருந்த தடைகள் எல்லாமே இந்த மாதத்தில் விலகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலலாம் உங்களுக்கு ஓரளவு முன்னேற்றமும் விற்பனையில் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். அரசாங்கத்திடமிருந்து நீங்கள் எதிர்பார்த்திருந்த லைசன்ஸ், மானியம் இது போன்ற விஷயங்கள்லாம் எளிதாக முடியும். உங்களுக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்த என்ன இருந்தால் அதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம். பெரிய முதலீடு செய்யும் பொழுது மட்டும் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இந்த மாதத்தின் பெரும்பகுதி மகிழ்ச்சி தருவதாக தான் இருக்கும். கணவரிடம் நீங்கள் எதிர்பார்த்திருந்த காரியம் அனுகூலமாகும். உறவினர்களுக்கு இடையெல்லாம் மதிப்பு, மரியாதை இதெல்லாமே அதிகரிக்க போகுது. அலுவலகத்துக்கு செல்லும் பெண்கள்லாம் இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். எதிர்பாலினத்தவரிடம் பழகும் பொழுது ஒரு எல்லை வகுத்து பழகுங்க. தவறான கண்ணாட்டத்தோடு பழகும் நபர்களை தள்ளி வைக்கிறது தான் பெண்களுக்கு நல்லது. இந்த மாதம் அஷ்டமி தினத்தில் பைரவருக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா மிக மிக பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வாங்க. கும்பராசிக்காரர்கள் அனைவருமே இந்த மாதத்தில் வீடு, மனை வாங்கக்கூடிய, வீடு, மனை, வாகனம், சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் உங்களுடைய தகுதி அறிந்து அதற்கேற்ப திட்டமிடுறது தான் நல்லது. உங்களுடைய வருமானத்தில் 30% அதிகமான கடன் வரம்பை மீறாமல் இருங்க. கடன் தொகை அதிகரித்தா திருப்பி செலுத்துவதில் பல சிரமங்களை சந்திக்க நேரிடும் கும்பராசிக்காரர்கள். அதனால் கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்கணும். புதிய வளர்ச்சி, உங்களுடைய தொழில் நடவடிக்கைகள்லாம் நிதி வளர்ச்சிக்கு உதவும். தொழில் மூலம் செய்யக்கூடிய பயணம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் அதிகம். உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதை பற்றிய நிறைய கனவுகளையும் எதிர்பார்ப்புகளும் இந்த மாதத்தில் இருக்கும். முன்னோர்களோட ஆசீர்வாதத்தால் மன நிறைவு அப்படிங்கிறது கிடைக்க போகுது உங்களுக்கு. முன்னோர்களை அமாவாசை நாட்களை தவறாமல் வணங்கி வாங்க. காதல் உறவுகளால் மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. பெற்றோரோட ஆதரவோடு காதல் உறவு திருமண உறவாக மாறும். தனி நபர்கள்லாம் உங்களுக்கு பொருத்தமான துணையை இந்த மாதத்தில் நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சி அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். குடும்ப உறுப்பினர்களோடு பிரச்சனைகள்லாம் வரலாம். அது ஒரு மனக்கவலை ஏற்படுத்தும் உங்களுக்கு. குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு வாக்குவாதங்களை தவிர்த்து அனைவரையும் அனுசரித்து போகிறது தான் நல்லது. உங்களுடைய இலக்குகளை அடைவதில் தாமதம் அப்படிங்கிறதும் பிரச்சனைகளையும் தவிர்த்துக்கிறதுக்கு சூழ்நிலையை அறிஞ்சு அனுசரித்து நடந்து கொள்ளணும். காதல் உறவுகளில் விழுவதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்குங்க. இந்த மாதத்தில் பொருளாதார வளர்ச்சிக்கு வரவேற்கத்தக்க மாதம் இந்த ஜூலை மாதம். ரியல் எஸ்டேட் மூலம் வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. அதே மாதிரி உங்களுடைய விற்கப்படாத மூதாதையர்கள் சொத்துக்களை அதன் மூலம் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. அதன் மூலமும் உங்களுக்கு ஒரு பெரிய தொகை அப்படிங்கிறது வந்து சேரும். இது உங்களுடைய நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். வெளிநாட்டு தொழில் மூலமோ அல்லது வெளிநாட்டு ஆர்டர்கள் மூலமோ பணம் பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக உண்டு. உங்களுடைய வருமான முன்னேற்றத்திற்கு மிக மிக ஆதரவாக இருக்கும். புதிய இடங்களுக்கு இடமாற்றம் செய்வது நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். உங்களுடைய பணத்தை முதலீடு செய்வதிலிருந்து விலகி இருங்க. பங்குச்சந்தை முதலீடு செய்வதை தவிர்த்துக்குங்க. இந்த மாதத்தில் வேலை தேடிக்கிட்டு இருக்கிற கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் கிடைச்ச வேலையை தக்க வச்சுக்க முயற்சி செய்யுங்க. நான் இன்ஜினியர் தான் படித்தேன், இன்ஜினியர் வேலைக்கு தான் செல்லுவேன் அப்படிங்கிற கண்ணோட்டத்தை மாற்றிக்குங்க. எந்த வேலை கிடைக்குதோ அந்த வேலைக்கு தற்போது சென்றுக்கிட்டே அந்த வேலையை நீங்கள் தேடலாம். ஒன்றும் தவறில்லை. ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா உடல்நல பிரச்சனையிலிருந்து நரம்பு, முதுகெலும்பு தொடர்பான பிரச்சனைகள் அதிகமாக வரும் இந்த மாதத்தில். அதற்குண்டான மருத்துவரை அணுகி மருத்துவ சிகிச்சை அப்படிங்கிறது எடுத்துக்குங்க. கும்பராசிக்காரர்கள் அனைவருமே இந்த ஜூலை மாதம் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் எல்லா காரியத்திலையும் பொறுமையும் நிதானத்தையும் இழக்க வேண்டாம். வாகனங்களில் செல்லும் பொழுது கூடுதல் கவனத்தோடு இருங்க. அடுத்தவர்களிடம் பேசும் பொழுது வார்த்தைகளில் கவனத்தோடு இருக்கணும்.